when to choose below base method for multiplication. So ரெண்டு நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது below base method எந்தெந்த கண்டிஷன்ல சூஸ் பண்ணலாம்ங்கிறது தான் இந்த வீடியோ. So first condition என்னன்னா both numbers must be below the base. ரெண்டு நம்பருமே below the base தான் இருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 98 டைம்ஸ் 94 ரெண்டுமே பேஸ் 100 தான், ரெண்டு பேஸை விட சின்ன நம்பரா தான் இருக்கு. பட் இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா 102 டைம்ஸ் 96 102 இஸ் above the base. ஒன்னு below base இருக்கு, ஒன்னு above base இருக்கு. அப்ப நம்ம இந்த மெத்தட் சூஸ் பண்ண முடியாது. பட் there is some other method for this. அது அப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். செகண்ட் கண்டிஷன் என்ன நீங்க செக் பண்ணனும்னா both numbers must be of same base. below base ஆ இருக்கணும். அப்படி இல்லாம ரெண்டுமே சேம் பேஸ்ல இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சம் பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே பேஸ் வந்து 100 தான், 97 க்கு 93 க்கு. பட் இங்க பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் 98, இதுக்கு பேஸ் 100, ஆனா 997 க்கு பேஸ் வந்து 1000. சோ டிஃபரண்ட் பேஸா இருக்கு. சோ அப்ப நம்ம வந்து இந்த மெத்தட்ல இத சால்வ் பண்ண முடியாது. அண்ட் தென் தேர்ட் கண்டிஷன் என்னன்னா both numbers must be closer to base. இது கண்டிஷன் கிடையாது, அப்படி இருந்தாலும் கிடையாது. பட் அப்படி இருந்தாலும் நம்மளால ஈஸியா சால்வ் பண்ண முடியும். பேஸ்க்கு க்ளோஸரா இருந்தா இந்த டிஃபரன்ஸ் கம்மியா இருக்கும், இந்த காம்ப்ளிமெண்ட்ஸ் மல்டிப்ளை பண்றது ஈஸியா இருக்கும். சோ அப்படி க்ளோசர் டு பேஸ் எல்லாமே இப்போ இது க்ளோசர் டு பேஸ் 96 இருக்கு, 51 பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃபரன்ஸ்ல இருக்கும். சோ இதுக்கு வந்து ஆல் ஃப்ரம் 9 லாஸ்ட் ஃப்ரம் 10 ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா 49 வரும். சோ இத மல்டிப்ளை பண்றது பிகர் மல்டிப்ளிகேஷனா இருக்கும். சோ க்ளோசர் டு பேஸ் இருக்கும்போது மட்டும் இந்த மெத்தடை சூஸ் பண்ணீங்கன்னா it will be easy to solve. ஓகே, சோ அப்பதான் காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து ஸ்மாலரா இருக்கும், இந்த மல்டிப்ளிகேஷன் வெர்டிகல் மல்டிப்ளிகேஷன் ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் இந்த கண்டிஷன். ஒன் ஸ்பெஷல் கேஸ் என்னன்னா when one number is full of 9s. சோ ஒரு நம்பர் ஃபுல்லா 9 ஆகும், அது கூட இன்னொரு நம்பர் வந்து அதே பேஸ்ல தான். இப்போ வந்து 999 எடுத்துக்கேன், இதுக்கு பேஸ் 1000. சோ அதே பேஸ்ல ஒரு நம்பர் 3 டிஜிட் நம்பர் எடுத்துக்கேன். யூ கேன் டேக் எனி லெசர் டிஜிட் நம்பர் ஆஃப் லெசர் நம்பர். சோ அதனால எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஏன்னா நம்பர் ஆஃப் லைன்ஸ் உடைய காம்ப்ளிமெண்ட் வந்து எப்பயுமே ஆல்வேஸ் 1 தான். ஆல் ஃப்ரம் 9 லாஸ்ட் ஃப்ரம் 10 அப்ளை பண்ணும்போது 9 - 9 0, இதுவும் 0, இது மட்டும் 1 வரும். எனி நம்பர் ஆஃப் லைன்ஸ் இருந்தாலும் அதோட காம்ப்ளிமெண்ட் வந்து 1 தான் இருக்கும். சோ 1 ஆல எவ்வளவு பெரிய நம்பர் வேணாலும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். தட் will be easy for us. And then cross subtract பண்றதும் easy. 326. So we can find out the answer easily. So next video ல above base method பார்க்கலாம்.